கண்கலங்க வைக்கும் கர்ணனின் கடைசி நிமிடங்கள். மகாபாரதத்தின் மகத்தான பாத்திரங்களில் ஒருவனான கர்ணன் தன்னுடைய கடைசி நிமிடங்களில் எவரும் உணராத ஒரு துயரத்தையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார். கர்ணன் தன்னுடைய வாழ்நாளின் முடிவிலும் தன்னைப் பற்றிய பல உண்மைகளை அறியாதபடி தனது கடமைகளை நிறைவேற்றுகிறான். கர்ணனின் இறுதி நேரம். குருக்ஷேத்திர போர் வெகுவிரைவில் முடிவடைந்ததற்குப் பின்னர் அர்ஜுனனுடன் நேரடியாக போரிடும் போது கர்ணன் தனது அர்ச்சரை சாரியட் இழக்கிறார். இதற்கு காரணம் அவரது இரதசாரதி சால்யன் போரில் முழுமையாக ஒத்துழைக்க மறுத்து அவமானமாக நடத்துவதும் ஆகும். அப்போது பூமிக்கு உறிஞ்சப்படும் இரதசக்கரம் பரசுராமரால் கிடைத்த சாபத்தின் விளைவாக கர்ணனின் இரதசக்கரம் பூமியில் உறிஞ்சப்படுகிறது. தன்னுடைய சக்கரத்தை சரிசெய்யும் போது அர்ஜுனன் கர்ணனை தாக்க முயல்கிறார். கர்ணனின் இறுதி விண்ணப்பம். கர்ணன் தனது தற்காத்தல் இல்லாத சூழலில் அர்ஜுனனை தாக்காதீர்கள் என கோருகிறார். ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கர்ணனின் மற்றாயுதங்களை களத்தில் தானே தவறாக பயன்படுத்தியதாகவும் துரியோதனனுக்கு ஆதரவாக தவறான வழியில் நடந்து கொண்டதாகவும் குறிப்பிடுவார். தனக்கென்று இருந்த போராட்டம். கர்ணன் தனது வாழ்க்கையில் எப்போதும் தனிமையில் போராடியவன். தனது பிறவிச் சதியை அறிந்தும் தான் சூரியன் தேவரின் மகனாக இருந்தாலும் சமுதாயத்தின் இழிவுகள், தாழ்த்தப்பட்ட மனநிலைகள், தன் உண்மையான குடும்பத்திற்காக பாண்டவர்கள் போரிட முடியாத நிலைமைகள் அவனை எப்போதும் வாட வைக்கின்றன. கொடையளிக்கும் குணம். கர்ணனின் இறுதி நிமிடங்கள் அவரது தர்மத்தையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இறப்பதற்கு முன் அவனிடம் கொஞ்சம் பொன் தங்கம் அளிக்குமாறு கஷ்டத்தில் உள்ள ஒருவர் கேட்டபோது தன் தந்தையான சூரியனை வேண்டிக் கொண்டு தனது தந்தைகளால், அதாவது தனது தாடியை பயன்படுத்தி தங்கம் வழங்குகிறான். இதன் மூலம் தனது கொடை தர்மத்தை இறுதியில் வரை நிரூபிக்கிறான். கிருஷ்ணரின் அருளும் கர்மவினையும். கர்ணன் இறப்பதற்கு முன் கிருஷ்ணர் அவனை ஆசீர்வதித்து அவரது தியாகத்திற்கும் தர்மத்திற்கு முழுமையான அங்கீகாரம் அளிக்கிறார்.